ஹாய் கைஸ், வெல்கம் டு நம்ம ட்வின்ஸ். லாஸ்ட் இயர் இந்த டேல தாங்க எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா அன்னைக்கு மார்னிங் எங்க வீட்டுல கிரகப்பிரவேசங்க. சிம்பிளா தான் கிரகப்பிரவேசம் வச்சிருந்தாங்க. ஏன்னா அதோட கண்டினியூஷனா ஒரு 10 o'clock போல என்னோட என்கேஜ்மெண்ட் வச்சிருந்தாங்க. அதனால நான் மார்னிங் ரொம்ப சிம்பிளா தாங்க கிளம்பி உட்காந்துருந்தேன். அன்னைக்கு மார்னிங் எழுந்து குளிச்சு கிளம்பிட்டு வர்றதுக்கே பயங்கர டயர்டா இருந்துச்சுங்க. அவசர அவசரமா இந்த கிரகப்பிரவேசத்தை முடிச்சுட்டு என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் கிளம்ப போயிட்டேங்க. காலையில சீக்கிரமா மேக்கப் பண்ணும் அப்படிங்கறதுனாலவே மேக்கப் ஆர்டிஸ்ட நைட்டே வர வச்சுட்டோங்க. ஆனா நான் தான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து சேர்றதுக்கே 8 o'clock ஆயிடுச்சுங்க. எங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் அப்படிங்கறதுனால ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சோ அங்க இருந்து எங்க மாமா வீட்டுக்கு வந்து அங்கதான் நாங்க ரெடி ஆனோம். எனக்கு லாங் ஹேர் அப்படிங்கறதுனால ஹேர் டூ பண்றதுக்கு தாங்க ரொம்ப லேட் ஆச்சு. நான் ரொம்ப டென்ஷனா தாங்க இருந்தேன். ஆனா அவங்க ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணாங்க. 3 hours மேக்கப், ஹேர் டூ எல்லாமே ஃபாஸ்டா முடிச்சிட்டாங்க. அப்பதாங்க தெரிஞ்சது மேக்கப் ஆர்டிஸ்ட் வேலை எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது. இதாங்க என்னோட ஃபைனல் லுக். என்கேஜ்மெண்ட் சாரீ வாங்குறதுக்கு முன்னாடி நான் கட்டியிருந்த ஃபர்ஸ்ட் சாரீ. நான் வரத்துக்கு லேட் ஆனதுனால ஃபர்ஸ்ட் சதீஷ் மாமாவோட தாய் மாமா அவங்களுக்கு நலுங்கு வச்சு என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் கொடுத்தாங்கங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க. என் ஃபேமிலியே என் மேல செம்ம காண்டில் இருந்தாங்க. நான் கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் பண்ணிட்டேன், நல்ல நேரம் முடிய போகுது அப்படிங்கிறதுனால. அடுத்து எங்க தாய் மாமா எனக்கு வந்து நலுங்கு வச்சு என்கேஜ்மெண்ட் சாரீ வச்சு கொடுத்தாங்கங்க. நாங்க 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர கேப்ல எங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, எங்க தாய் மாமா அத்தை, அவங்க தாய் மாமா அத்தை, எங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து பரிசு ஓலை எழுதிட்டு இருந்தாங்கங்க. சதீஷ் என்ற மணமகனுக்கும் ஆர்த்தி என்ற கன்னியை திருமணம் செய்து கொள்வதாய் இருவீட்டார் சம்மதத்துடன் பெரியோர்கள் முன்னிலையில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அந்த நிச்சய ஓலையில எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து சைன் பண்ணாங்க. சதீஷ் மாமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட தாய் மாமா வந்து மாலை போட்டாங்க. இந்த மாலைக்கு ஒரு பெரிய கதையே இருக்குங்க. இந்த மாலையை நான் ஃபர்ஸ்ட் டைம் நயன்தாரா மேமோட வெட்டிங்ல தாங்க பார்த்தேன். அதே மாதிரியே மாலை வேணும் நீங்க பக்கத்துல எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்தோங்க, எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் இந்த மாலை சென்னையில மட்டும்தான் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க சென்னையில இருந்து வர வச்சோம். அதுவும் மார்னிங் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. வருமோ வராதோன்னு காலையில வரையும் ட்விஸ்ட்லயே போயிட்டு இருந்துச்சுங்க. அடுத்து நான் சாரி சேஞ்ச் பண்ணி ரெடியாகி வந்துட்டேங்க. இதுதாங்க என்னோட என்கேஜ்மெண்ட் லுக். அவசர அவசரமா ஒரு வீடியோ எடுத்துட்டு போய் சதீஷ் மாமா பக்கத்துல போய் உட்காந்தாச்சு. அடுத்து எங்க தாய் மாமா எனக்கு பொட்டு வச்சு மாலை போட்டாங்க. எங்க வீட்ல இருந்து சதீஷ் மாமாக்கு என் தம்பி வந்து ரிங் போட்டு விட்டாங்க. எல்லாரும் முன்னாடியும் சதீஷ் மாமா எனக்கு ரிங் போட்டு விட்டாங்க. ஒரே ஷையா இருந்துச்சு. ஒரு வழியா திணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமாங்கிற மாதிரி எங்களுக்கு அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுங்க. அப்புறம் எங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா சேர்ந்து தாம்பூல தட்டு மாத்திக்கிட்டாங்க. காலையிலேருந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து எங்களுக்கு மாலை எடுத்து போட்டு நலுங்கு வச்சுட்டு மணமக்களாகிய எங்களை வாழ்த்தி விட்டு சாப்பிட போயிட்டாங்கங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார எங்கள் மாலையை கழட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பெரியவங்களாம் சேர்ந்து ஆரத்தி எடுத்துகிட்டு எங்களை சாப்பிட போக சொன்னாங்க. எழுந்து எங்கள் வீட்டில் இருக்க பூஜை ரூமில் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போகாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க ஃபோட்டோஷூட்காக. அதுக்கு முன்னாடி என்னோடய ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி ஆகிட்டு இருந்தேன். இந்த என்கேஜ்மெண்ட் ரிங் பிளேட்டில் ரிங் வச்சு ஃபோட்டோஷூட் எடுக்கணுங்கிறதுக்காக நான் எங்கள்கிட்ட போட்டிருந்த ரிங்கை கழட்டி தர சொன்னாங்கங்க. நான் ஈஸியாக கழட்டிட்டேன். ஆனால் சதீஷ் மாமாவால் தான் பாவம் கழட்டவே முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஒரு வழியாக கழட்டி அதில் எடுத்து வச்சுட்டாங்க. இதுதான் சதீஷ் மாமா எனக்கு சர்ப்ரைஸாக வாங்கி வச்சிருந்த சாக்லேட் புக்கே. என் ஃபேமிலி சேர்ந்து எங்களுக்கு சர்ப்ரைஸாக என்கேஜ்மெண்ட்டுக்கு கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. என் கூடவே இருந்துட்டு எப்படி அதை பிளான் பண்ணிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. சரி, அதை வச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோஷூட்டை போட்டுருவோம்னு நானும் சதீஷ் மாமாவும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் சுற்றி நின்று ஃபோட்டோஷூட் எடுக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கங்க. ஒரே ஷை தான் போங்க. எனக்கு சதீஷ் மாமா சின்ன வயசுலேருந்தே தெரியுங்க. ஆனால் அன்னைக்கு ஏன் அப்படி இருந்துச்சுன்னே தெரியல. எல்லாமே புதுசாக இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு இந்த என்கேஜ்மெண்ட் காஸ்ட்யூம் இதெல்லாம் போட்டு இந்த செட்டப்லாம் வச்சப்போ ரொம்ப ஷையாக இருந்துச்சுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட தம்பி, அண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து கலாய்ச்சிட்டு ஒரே ஜாலியாக போச்சுங்க அன்னைக்கு. இதெல்லாம் தான் அன்றைக்கி நாங்கள் ஃபோட்டோஷூட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். அந்த ஃபோட்டோஷூட்டில் சதீஷ் மாமாக்கு ரிங் போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்க. அதுக்கு ரொம்ப பொறுமையாக போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு 1000 டேக் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. சந்தோஷமாகவும் இருந்துச்சு, பதட்டமாகவும் இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஒரு மிக்சட் எமோஷன்ஸாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி தான் எங்கள் சைடில் நின்றுட்டு எல்லோரும் பேசி கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படிங்க போஸ் கொடுக்க வரும்? ஃபோட்டோஷூட் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட போயிட்டோம். அன்றைக்கி டே ரொம்ப சந்தோஷமாகவும் எமோஷ்னலாகவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸாக மிக்சட் எமோஷன்ஸோட நிறைய பிளெஸிங்ஸோடையும் போச்சுங்க. இந்த வீடியோ மூலயமா அன்னைக்கு வந்திருந்த எங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அவங்களால தான் அந்த நாள் என்னோட நாளாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.